எம்பெருமானே ஆத்மபந்துக்களே, மார்கழி மாதத்தில் 5வது பாசுரம். அதற்கு முன்பாக அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்விதம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடியர்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன இது என்ன விதி என்ன இம்மாற்றம் நாம் கடபா வண்ணமே நல்கு. கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழுமோர் சோதி மணிவாழம் தோன்றுமோர் நீதியார் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 மதியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு. 5வது வாசகத்தை பார்ப்போம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலத் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதர்வான் என்றனமும் தீனில் தூஷாகும் செப்பேரோர் எம்பாவா. இதன் பொருள், வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயுர்வேதத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகிதாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேட்டை பொறுக்காத யசோதை தாயிடுப்பில் கயிறுக்கு கட்டாது அழுத்தியதால் ஏற்பட்ட தன்மை உடையவனும் ஆன எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காணப்புறப்பட்டோம். அவனை மனதில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும். செய்த பாப பலன்களும் செய்கின்ற பாப பலன்களும் தீனில் புகுந்து தூசுபோல் காணலாம். தூசுபோல் காணாமல் போய்விடும் என்பதே இதன் பொருள். விளக்கத்தை பார்ப்போம். முன்னை பெற்றதனால் அவள் மற்றவராரே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை. தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை. இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள். குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும். இதன் உட்கருத்து. இந்த கருத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போதுமே தெய்வம் எல்லாத்துக்குமே வழிகாட்டி. நாம் எப்படி வாழணும், எப்படி மதிக்கணும் பெரியவர்களை, அது எஸ்பெஷலி பெற்றவர்களை. மன வருத்தத்துடன் மன உளைச்சலுடன் மனம் நொந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் பெற்றவர்களை மக்கள் குழந்தைகள் மதிப்பு என்பது விகிதம் மிகவும் குறைந்து வந்துள்ளது. இதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சியா, அபிதமான அதன் பயன்பாடா, அப்படி இல்லை என்றால் அதன் பயன்பாட்டில் மூழ்கியதினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களா? பெற்றோர்களை மதிப்பது மட்டுமல்ல, மதிக்காமல் போவது மட்டுமல்ல, அவர்கள் உடைகள், உணவு அருந்தும் நேரத்தில் மாற்றம், தூங்கும் நேரத்தில் மாற்றம், ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் கண் விழித்து கொண்டு அலைபேசியில் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், பெற்றோர்களை மதிக்காமல் பேசக்கூடிய வார்த்தைகள், கோபம், இவை அனைத்திற்கும் ஆளாகிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். இதை ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு சங்கல்பமாக இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு கண்ணன் நமக்கு வழிகாட்டி உள்ளான் என்பதை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் திருத்தி கொண்டு திருத்தி பணிகொள்வான் என்று சொல்லக்கூடிய கோவிந்தனின் தாளை பணிந்து செய்த குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்தருளுமாறு அவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் சொல் கேட்டு நடந்து நாமும் வாழ்வோம், நாமும் நலமாக வாழ்வோம். கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழுமோர் ஜோதி மணிவாடன் தோன்றுமோர் நீதியார் நல்ல பக்தர் வாழுமோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5
அறியாத மானிடர் வையம் சுமப்பது வம்பு. திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாழ்வா பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியை, பெருமூது மாமுனிக்கு பின்னானாள் வாழியை, 143 உரைத்தாள் வாழியை, உயர் அரங்கக்கே கனி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழிய வாழியவை என்று கூறிக்கொண்டு அனைவரும் ஆண்டாளின் திருவடியை பற்றி நிற்போம். எவனொருவன் இத்தலத்தில் அமர்ந்து 8000 முறை இந்த மந்திரத்தை கூறுகிறானோ அவனுக்கு யமபயம் கிடையாது என்று அருளிய தென் திருப்பதி சீனிவாசனின் பெருமையை பற்றி விளக்கக்கூடிய ஒரு கதை. துந்துமாறன் என்ற அரசனுக்கு சுவேதன் என்ற மகன் இருந்தான். மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்ட மகனுக்கு அவனுடைய 9வது வயதில் அகால மரணம் சம்பவிக்கும் என்று வசிஷ்ட முனிவர் கூறினார். இதை கேட்டு அதிர்ந்த மன்னன் தன் மகனை காப்பாற்றி ஏதேனும் வழி உள்ளதா என்று வசிஷ்ட முனிவரிடம் கேட்டான். திருநாங்கூர் என்ற ஊருக்கு சென்று அங்குள்ள குளத்தில் தீர்த்தத்தில் நீராடி அங்கு அல்வாளிக்கும் சீனிவாச பெருமாளை வேண்டி தவமிருந்தால் தகுந்த பலன் கிடைக்கும் என்று கூறினார். வசிஷ்ட முனிவர் கூறியபடி சுவேதன் குளத்துக்கு சென்று அங்கு நீராடி முனிவர் கூறிய நரசிம்ம மிருத்யுஞ்ச மந்திரத்தை சீனிவாச பெருமாள் சன்னதியில் முன் அமர்ந்து கூறி வந்தான். சுவேதனின் தவத்தைக் கண்டு மகிழ்ந்த பெருமாள் நரசிம்ம மந்திரத்தை தொடர்ந்து கூறியதால் நீ சிரஞ்சீவியானாய். அத்துடன் எவனோ இத்தலத்தில் அமர்ந்து 8000 முறை இந்த மந்திரத்தை கூறுகிறானோ அவனுக்கு யம பயம் கிடையாது என்று அருளினார். இதனால் சுவேதன் சிரஞ்சீவத்துவம் பெற்றான். இத்தலம் வைணவத்தலங்களில் யமபயம் நீக்கும் திருத்தலமாகும். திருவெள்ளக்குளம் என்ற சொல் இத்தலத்தில் முன்புறம் அமைந்துள்ள ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தத்தால் உண்டாயிற்று. வடமொழியில் ஸ்வேதம் என்றால் வெண்மை, எனவே ஸ்வேத புஷ்கரணி என்றால் வெள்ளக்குளமாயிற்று. இத்தலத்தில் பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ருத்ரஸ் சேதராஜன் ஆகியோர் இத்தல இறைவனின் தரிசனம் கண்டுள்ளனர். மணவாள மாமுனிவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த தலமாகும். ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் திருப்பதி பெருமாளையும் இத்தல பெருமாளையும் அண்ணா என்று விழித்து பாடியுள்ளார். இதன் காரணமாக இத்தல பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அண்ணனாகிறார். எனவே இங்குள்ள சீனிவாச பெருமாள் அண்ணன் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார்கள். திருமங்கையாழ்வார் திருத்தலத்தை பூலோக வைகுண்டம் என்று பாடியுள்ளார். திருமங்கையாழ்வார் மணந்த குமுதவல்லி அவதார தலமும் நீலன் என்ற பெயரில் படைத்தளபதியாக விளங்கிய திருமங்கை ஆழ்வாரை ஆழ்வாராக மாற்றிய தலம் இத்தலமாகும். இது ஒரு மங்கையால் ஆழ்வாராக மாறிவினையால் மங்கையாழ்வாராகி திருமங்கை ஆழ்வாரானார். திருவேங்கடத்தானுக்கும் வெள்ளக்குளத்தான் அண்ணன் என்பது நம்பிக்கையாதலால் திருப்பதிக்கு வேண்டிக் கொண்ட வேண்டுதலை இங்கே செலுத்துவது ஒரு மரபாகவே விளங்குகிறது. அதனாலே இது தென் திருப்பதி என்று அழைக்கப்படுகிறது. நாமும் செல்வோம், பிரார்த்திப்போம், பிரார்த்தனை செய்வோம், பலன்களை அடைவோம் என்று கூறிக்கொண்டு ராமானேன் திவ்ய திருவடிகளே சரணம்.